கோதியம்மா கோயில், செஞ்சிக்கோட்டை, எதோ எனக்கு தெரிஞ்சதை எடுக்கிறேன். உங்கள் அளவுக்குலாம் பெருசாலாம் எடுக்க மாட்டேன், கவலைப்படாது. யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு. சைட்லேயே போயிடலாம்ப்பா இந்த பாதையில் நடக்கிறதோட. சைட்லேயே போயிடலாம் போல இந்த பாதையில் ஏறுறதோட. கல் கொட்டி கொட்டி இன்னும் அவ்வளோ தூரங்குதா? பார்க்கும்போது மலை சின்னதாக தான் இருக்குது, போக போக பெருசாகினே போகுது மலை. இல்லை இப்படிப்பட்டு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருப்பாங்கன்னு தெரில. நம்மளால ஏறக்கூட முடியல. இவங்க செங்கல் ஏற்றுன்னு மணல் ஏற்றுன்னு எப்படி ஏறினாங்கன்னு தெரியல. சிமெண்ட்டு செங்கல் மண்ணுலாம். என் கூட வந்த 2 பசங்க காணாமல் போயிட்டாங்க. அப்போது வந்தாங்க கர்நாடகாலேருந்து. இங்கே கூட ஒரு கோயிலுக்கு தான் கடப்பாறையா. நான் நெட்டே வரக்கூடாதுன்னு லைட் மோடில் போட்டுக்கிறேன்ப்பா. கேந்து வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சா? 3 மணி நேரம் சொன்னாங்க. இதை பார்த்தா 3 மணி நேரமாக இருக்குது உனக்கு. நம்ம டிசைனாக செல்ஃபி எடுக்கிறியா? வீடியோ காலா? நான் ஏற முடியாத வச்சுக்கிறேன், நீ வீடியோ கால் காமிக்கிற பாரு. அது பேர் சைடில் ஏறது. இதெல்லாம் கல் நல்லா ஏற முடியல, ரொம்ப கஷ்டம், முட்டி வலிக்கிறது. இந்த பாஸ் பிஸ்கெட் சாப்பிட்றியா? இருக்கா? நான் சாப்பிட்டேன்பா. ரோப்பு கயிறு போட்டு சூப்பராக ஏறிடலாம். சைட்லேயே போயிட வேண்டியதான். இந்த சைடில் கல் மேலே போனால் ஏற முடியும். நம சிவாய், நம சிவாய், ஓம் நம சிவாய். அதாவது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னாங்கன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் மூலிகை ஏற்றணும்னு காட்டல அப்படின்னு சொன்னாரான். ஆனால் அதுக்கு ஆஞ்சநேயர் ஒரு மலையே தூக்கிட்டு வந்தாரான். எனக்கு எந்த மூலிகைன்னு தெரியல. அப்போ என்னாச்சுன்னா, அதுலேருந்து விழுந்த மலை தான் இந்த சிவன் மலை, அதுலேருந்து உருவானது தான் இந்த பர்வத மலை அப்படின்னு கதை சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன பாஸ் பண்ணுறீங்க? நத்துங்க பாஸ், இதுக்கு இந்த தேண்டா தேவையில்லாத வேலைன்ற மாதிரி. பாஸ் இந்த மலையோட கதை தெரியுமா? ஆஞ்சநேயர் தூக்கின்னு போகும்போது ஒரு கல் இருந்துச்சுல, அதுதான் இந்த கதை. ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லுவாங்களாம், எனக்கு போய் மூலிகை ஏற்றணும்னு.
அவர் போய் மலையில் தேடி வரான், என்ன மூலிகைன்னு தெரிலன்னு. மலையே தூக்கி வருவான், அதுலேருந்து இந்த மலை தான் இது பருவத மலை அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல பாஸ். யூடியூப் ஓப்பன் பண்ணால் அந்த கதை தான் சொல்கிறாங்க. 1800 வருஷத்துக்கு முன்னாடியும். 100 வருஷமாக நம்ம உயிரோட இருப்பானே தெரியல. 1800 வருஷத்துக்கு முன்னாடி போனால் டைம் ட்ராவல் தான் பண்ணணும். 100 வருஷம் எங்கே இருக்கும் முதல்ல? இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. நாளைக்கு இருக்கிறோம், இன்றைக்கி இல்லை. நல்லா பிடிச்சிக்கிதுக்கா, வேறு சூப்பராக இருப்பா. பிடிச்சின்னு ஊஞ்சல் ஆடலாமா பாஸ்? இன்னும் எவ்வளோ தூரம் பாஸ் போனோம்? கொஞ்சம் தூரமா? மலையை பார்த்தா அப்படி தெரியலையா பாஸ்? போயினே இது கீழேருந்து. அதான் 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டரா? ரைட்டுப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 படி தான் வந்துட்டு போகணும், 2500 படி இருக்கோன்னு நினைக்கிறேன். நீ 2 கிலோமீட்டர்னு ஈஸியாக சொல்லிட்டு. 2 கிலோமீட்டரா? இது 5 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டுங்கண்ணா இருப்பா. இங்கே ஒரு சிவன் சிலைக்கு தான். ரைட்டு. ஓம் சிவசக்தி பர்வதகிரி பரசக்தி. அந்த பக்கம் ஏதோ கீழே போகுது போல் வழி. கல்லடி. ஒருவேளை இந்த பக்கம் தான் பாதை கீழே போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்குது 2 பாதையில் இது ஒரு பாதை போகுது. போர்டு வச்சுக்கிறாங்க, கல்லடி தென்மாதி மங்கலம். இந்த பக்கம் போனால் மாறி வேற ஏதாவது பாதையில் போயிடுவோம் நம்ம. அவர் சொன்னார் கீழே ஒரு சாமி. இது பருவதமலைக்கு பேக் சைடு ரோடு வருது போல. ஆவா பூனை கட்டுது. யார் அவங்க காணோம்? அவங்க வந்துடுவாங்க ரிட்டர்ன் வந்தோடனே கூட்டிட்டு போயிடலாங்களா? அவ்வளோதான். ஏன் உட்காந்து ஏறுறாங்க இல்லையா, டைம் ஆகிடும். பஸ் வலிக்குது. ஸ்டைலாக போயிட்டீங்க நீங்கள். எப்படி சைடில் கேப் கிடையாது அப்படிலாம் போயின்னுக்கிறீங்க. சைடே போயிடலாம் போல இருக்கு பஸ், அந்த மெட்டில் ஏறுறதோட. அந்த காலத்தில் கடப்பர பாதம் வந்துச்சா? ரைட்டுப்பா, வந்துச்சா? வெற்றி வாகை சூடா. ஆமாம், இல்லை பாஸ், இது கடப்பார பாதை இல்லை பாஸ், பிடிக்கிற பாதை பாஸ். லாஸ்ட்டு தான் கடப்பார பாதை. 4700 ஸ்டெப்ஸா? ரைட்டு. இதுக்கெல்லாம் அசந்தா என்னப்பா பண்ணுறது? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலன்னா மேலே வரலாம் வீடியோ எடுத்துருவேன். ஆகிடுமோன்னு தெரில. பைரவர் கூடவே வருவாருன்னுவாங்க. கரெக்டாக வந்து பைரவர் இங்கே ஒருத்தர் தூங்கினுக்கிறாரு, டயரில் இருக்கிறாரு போல. வழி காமிச்சிட்டு டயரில் இருக்கிறார். டேய் போயிட்டு வா, தூங்கினுக்கிறான் அவன் ஒருத்தன். போகலாங்களா? நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது. ரூட்டு மாறிடக்கூடாதுன்னு அம்புக்குறி போட்டுக்கிறாங்க பாஸ், கரெக்டாக போட்டுக்கிறாங்க.
ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். என் மாமன்